வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த குரு அதிசாரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சிம்ம ராசியை பத்தி உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்ல ஜாதகம் பார்க்கணுனாலோ என்னோட வெப்சைட் த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். jcbalan.com. அது மூலமாக என்னை ரீச் பண்ணலாம். அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னாக்கா இல்ல லைக் போட்டுடலாம். உங்களுக்கு எதுவுமே ஜாதகம் கத்துக்கிறவாளுக்கு மிக அழகாக நான் விரிவா சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பணமே கொடுக்காம ரொம்ப அழகா ஜாதகம் கத்துக்க முடியும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும். எல்லா சமயத்திலயும் உங்களுக்கு என்னென்ன நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தோம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கணும் நம்ம. அப்போ பிப்த் லார்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா திரிகுணாதிபதி, தர்ம ட்ரெயினில் இருக்கிறவர். அவர் சுபர்னு சொல்லுவோம். அந்த பிப்த் லார்டா இருந்தாங்க சுபர். அவர் 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அதே சமயத்துல அவர் உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர். இந்த டிரான்ஸ்மிஷன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். மோட்சக்காரகன் மோட்ச இடத்துக்கு போயிருக்கார். ஸோ இப்போ இதை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஃபிஃப்த்ல ஆனவர் சுபர் ஆனவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னதுன்னு கேட்டா, உங்க குழந்தைகளுக்காக, குழந்தைகளோட படிப்புக்காக, இல்ல உங்க கல்யாணம் ஆகி ரொமான்ஸ் ஆகி இதுவாகி ஆயிட்டு அதுக்காக வெளிநாடு போறது, அந்த மாதிரி விஷயம். குழந்தைகளுடைய படிப்புக்காக பைசா செலவழிக்கிறது, இல்ல குழந்தைகளுடைய கல்யாணத்துக்காக பைசா செலவழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு இது சுப விரயம்னு சொல்லக்கூடிய இது. அதே சமயத்துல எய்த் லார்ட் அப்படிங்கிறது மோட்சக்காரகன் மோட்ச ட்ரெயினுக்கு போயிருக்காரு இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, பகவான் இந்த இடத்துல நீங்க நிறைய பகவானை வணங்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீ பகவானை ரொம்ப ஏன் மோட்சக்காரகனாலே உங்களுக்கு என்னது, இது தனக்காரகனானவர் அந்த இடத்துல விரயஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மோட்சக்காரகன். அப்ப இது எதுல இருந்து எப்படி நம்ம இந்த நம்ம சுப விரயமா இருக்கணும், இதை அசுப விரயமா இருக்கக்கூடாது இல்லையா? அந்த அசுப விரயம் தடுக்கிறதுக்காக நம்ம பகவானை எத்தனைக்கு எத்தனை வணங்குறோமோ அத்தனைக்கு இதுல என்னதுன்னு கேட்டா, 8 நாள்ல இந்த 108 அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? நம்ம மந்திர ஜபம் படிக்கிறோமே, ஜபிக்கிறோமே, அந்த மாதிரி எதுவுமே 108 அந்த மாதிரி மந்திரம் ஜபிக்கணும் இல்லையா? ராம மந்திரம், ராமதாரக மந்திரம் 108 தானே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு கிருஷ்ணாஷ்டகம் அந்த மாதிரி 108 தானே சொல்லலாம். இதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறது பெருமாள்னு சொல்லியிருக்கேன். ஸோ பெருமாள் கூட எத்தனை எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கோ அது நீங்க 108 மந்திர ஜபங்கள் ஜபிச்சு கூட நீங்க இது பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியானது இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த குருவானவர் உங்களுடைய 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை சிம்ம ராசியை அவர் இல்ல விருச்சிக ராசியை அவர் பார்க்கிறார். ஸோ அதனால உங்களுக்கு அம்மாவுடைய உங்க தாயுடைய உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பு சரியா போகும். அப்புறம் வீடு வாகனங்கள் வாங்கறதுக்குரிய இது, இல்ல அது பழுது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த சுகஸ்தானத்துல உங்க குருவோட பார்வைப்படும் போது, சுபரானவருடைய பார்வைப்படும் போது உங்களுக்கு இதுல மிகவும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அட் த சேம் டைம் அவர் என்ன பண்றார், உங்களுடைய 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ருணரோக சத்துருஸ்தானாதிபதியை பார்க்கிறார் அவர். அப்படி ருணரோக சத்துருஸ்தானாதிபதியை பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த வியாதிகள் அது கொஞ்சம் இந்த இந்த பணம் விரைகிறது இல்லையா, நம்ம கரெக்டான வைத்தியத்தை செலவழிச்சு கரெக்டான டாக்டரை போய் நமக்கு நம்முடைய வியாதிகள் சரியாகும். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்முடைய எனிமையெல்லாம் கட்டு கடங்கி வருவா. நம்மளை பத்தி பொறுமைன்னு இருக்காளே, எதிர்த்தாப்புல பொறுமைவாளே அவள் எல்லாம் சரியா போயிடுவா. கடன் அடைக்கக்கூடியது, கடன் அடைக்கிறது அவ நம்மளால கடனை ஈஸியா அடைச்சிட முடியும். எத்தனை கடன் இருந்தாலும் கடன் அடைச்சிட முடியும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம், அந்த பிராரப்த கர்மா, 6th ஹவுஸ் இஸ் ஆல்சோ பிராரப்த கர்மா. உங்களுடைய பிராரப்த கர்மாவும் கழிக்கப்படும் இல்லையா? நீங்க என்ன அது எது கேட்டாக்க, இவர் குரு 6ஆம் இடத்தையும் பார்க்கற, 8ஆம் இடத்தையும் பார்க்க போற. ஸோ 8ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன். அதனால நீங்க என்ன இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு அவர் சரி பண்ணி கொடுக்க போறார். அது மட்டும் இல்லாம நம்ம 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் பார்க்கும்போது சில சமயத்துல ருணரோக சத்துஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன, ரோகம் அப்படிங்கிறது வியாதி. அந்த வியாதி கூடிய இது நம்ம வெறும் வியாதின்னு கூட சொல்ல முடியாது, அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய டாக்டராகவும் இருக்கலாம் நம்ம இல்லையா? கடன் கொடுக்கக்கூடிய லோன் கொடுக்கக்கூடிய வரவும் இருக்கலாம். ஸோ அவர்களுக்கெல்லாமும் இது மிகவும் நல்ல இடம் தான், நல்லதாக தான் இருந்திருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் 8ங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு நல்ல நீங்க இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ, இது யார் உங்களை பத்தி ஒரு கணிப்பு இருக்கோ அவ உங்களை பத்தி தவறான எண்ணங்கள் இருந்தேன்னா அந்த தவறான எண்ணங்கள்லேருந்து அவ உங்களை பத்தி ஒரு நல்ல விஷயமா அபிப்பிராயமா உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சுப விஷயமாவும் நடக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு திடம்னு நல்ல யோசனைகள், ஏன்னா குருவோட பார்வை 8ஆம் இடத்துல படுறது இல்லையா? அப்படி படும்போது இது மிகவும் நல்லது. குரு இருக்கிறது 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது.
படக்கூடாது. ஆனா குருவோட பார்வைப்படுறது வந்து மிகவும் நல்லது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எனிமி எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துருவா. உங்க கண்ணுக்கு உங்களுக்கு வரப்போற வியாதி ஏதாவது உங்க சரீரத்துல இருந்தா, அந்த வியாதிகள் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துரும். இது மாரி மிக மிக நல்ல காரியங்கள் நடக்கும். ஆனா, எல்லாத்துக்கும் நீங்க வந்து பகவானுக்கு அது இன்னுமே எப்பவுமே அந்த 8, 12 கூடையது வரும்போது அஷ்டோத்திரம் சொல்றது மிகவும் முக்கியம். ராம அஷ்டோத்திரம் சொல்லலாம், ஆஞ்சநேய அஷ்டோத்திரம் சொல்லலாம், விஷ்ணுவோட நாராயண அஷ்டோத்திரம் சொல்லலாம், கிருஷ்ணரோட அஷ்டோத்திரம் சொல்லலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க செய்யும்போது, இந்த அஷ்டோத்திர மந்திரங்களை நீங்க ஜபிக்கும்போது, உங்களுக்கு மிகவும் நல்லது.